டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை 10:05 மணிக்கு வழிகாட்டி நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அந்த பெயர்லேயே இருக்குது. ஒரு மத்திய அரசு எப்படிப்பட்ட செயல்பாடுகளை முன்னெடுத்து செல்கிறது, மத்திய அரசு சார்ந்த துறைகள், அது வங்கியாக இருக்கட்டும் அல்லது வருமான வரித்துறையாகட்டும் அல்லது மற்ற துறைகள், ரயில்வே துறையாகட்டும், ஒவ்வொரு துறையிலும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை, எப்படிப்பட்ட முன்னேற்றங்களை கொண்டு செல்கிறது இந்த மத்திய அரசு, அதன் மூலம் மக்கள் எப்படி பயனடைகிறார்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வருடம் முத்ரா திட்டம் என்கின்ற மிக பிரபலமான ஒரு திட்டம், பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய கனவு திட்டம். அந்த திட்டம் துவக்கப்பட்டு சென்ற ஏப்ரல் மாதம் 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது. ஒரு டெக்கேட் அப்படின்னு சொல்லலாம். அந்த திட்டம் வந்த பிறகு அல்லது வருவதற்கு முன்பு இருந்த அந்த ஒப்பீடுகளும் இந்த 10 ஆண்டுகளில் கிராம மற்றும் நகர வளர்ச்சி, குறிப்பாக பெண்களினுடைய பொருளாதார வளர்ச்சி, அவர்களை சார்ந்திருக்கின்ற குடும்பத்தின் வளர்ச்சி, அதனால் சமூக வளர்ச்சி, இதை குறித்து தான் இன்றைக்கு பேச போகிறோம். அது குறித்து பேசுவதற்காக நம்முடைய நிலையத்திற்கு வந்திருக்கிறார் திரு சாய் சுதாகர் அவர்கள். அவர்களை உங்கள் சார்பாக இருக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் பல சந்தர்ப்பங்களை சந்திச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கு நாம் பேச போகிறது இந்த முத்ரா திட்டம், க்ளீன் இண்டியா, அதாவது ஸ்வச்சதா பாரத்துக்கு அப்புறம் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்ட அல்லது மக்களை சென்றடைந்த ஒரு திட்டம். ஏன் கேட்டிங்கன்னா, இது ஒரு வசதி படைத்தவர்களுக்கு, ரொம்ப பணக்காரர்களுக்கான திட்டம் இல்லை. இது ஒரு சாமானிய மக்கள், ஒரு அன்றாட வாழ்வாதாரத்திற்கு, ஒரு சிறு வியாபாரிகள், சின்ன சின்ன வியாபாரம் செய்கிறவங்க மக்கள், பொதுமக்கள், சாமானிய மக்களுக்கு ஒரு கடன் கொடுக்கின்ற ஒரு திட்டம் வங்கிகள் மூலமாக. அப்படி இந்த முத்ரா திட்டம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிறது இன்றைக்கு. அதிலும் குறிப்பாக நாம் என்ன கேள்விப்படுறோன்னா, இந்த திட்டத்தை அதிகமாக பயனடைந்தவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். இப்போ இது கேட்கிற நேயர்கள் கூட கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். மத்திய அரசு திட்டத்தில் 10 வருஷம் தமிழ்நாடு அதிகமாக இருக்காங்கன்னா அவங்க தான் லீடில் இருக்காங்க. ஆனால் இது பெரும்பாலும் வெளியே தெரியறதில்ல. ஆனால் அவேர்னஸ் அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் இந்த முத்ரா திட்டத்துக்கு. இந்த 10 ஆண்டுகள் எப்படிப்பட்ட சமூக பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு சார்? நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இந்த முத்ரா திட்டம் மற்ற திட்டங்களை விட இந்த ஸ்வச் பாரத் மாதிரி இது நிறையவே மக்களை சென்றடைந்திருக்கு. இது எல்லா தரப்பு மக்களையும் போய் சேர்ந்துருக்கு. அதுதான் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் நீங்கள் தமிழ்நாடு பற்றி குறிப்பிட்டீங்க. இப்போது சில கட்சிகள், சில தலைவர்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்திருக்கு இந்த 10 வருஷத்தில் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பும் பொழுது, நீங்கள் சொன்ன அந்த தரவு, அதாவது நாம் முன்னிலையில் இருக்கிறோம் முத்ரா திட்டம். இந்த முத்ரா திட்டம் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அதிக முக்கியத்துவம் பெற்று இந்த பயனை அதிகமாக நம் மக்கள், அதாவது தமிழ் மக்கள், மத்திய அரசு திட்டங்கள்னால நம்ம தமிழ்நாடு மக்கள் நிறைய பயன்பெற்றிருக்காங்க. இது ரொம்ப ஒரு பிரபலமான திட்டம். நான் சொன்ன மாதிரி இது எல்லா தரப்பு மக்களையும் போய் சேர்ந்துருக்குது. இந்த திட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு நம்ம முக்கியமாக பார்க்கணும். இப்போது அம்பேத்கர் அன்றைக்கே சொன்னார், அதாவது நகரமயமாக்குதலும் தொழிற்சாலை ஆக்குதலும் ரெண்டுமே கைகோர்த்து ஒன்றாக செல்ல வேண்டும், அப்போ தான் ஒரு நாடு முன்னேற்றம் அடையும் அப்படின்னு. அந்த ஒரு அடிப்படையில், அன்னைக்கு அம்பேத்கர் சொன்ன ஒரு வாக்கியத்தின் அடிப்படையில் தான் இந்த முத்ரா திட்டம் செயல்முறைப்படுத்தப்பட்டது. இப்போ அந்த முத்ரா திட்டம் யாருக்கு அதிகமாக போய் சேரும் அப்படின்னா, இந்த சிறு குறு தொழில் முனைவோர்கள், அவர்கள் புதுசாக முனைவோர்களும் சரி, ஏற்கனவே தொழில் பண்ணி இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு எக்ஸ்ட்ரா மைல் செல்வதற்கு, அதுக்காக ஒரு உதவி பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இதில் எம்எஸ்எம்இ அதிகமாக குறிப்பாக குறிவைக்கப்பட்டு இந்த திட்டம் கொடுக்கப்பட்டது. பெண்களுக்கு நிறைய கொடுக்கப்பட்டது, கிராமப்புறத்திலையும் கொடுக்கப்பட்டது. நீங்கள் சொல்கிறது ஒன்று புரியுது. ரூரல் பேஸ்டு பிஸ்னஸ், அதாவது ஆக்ரோ பேஸ்டுன்னு சொல்லலாம். அந்த வழியில் இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய எம்எஸ்எம்இயில் நம்ம பார்க்குறோம். ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரியே நகரத்தில் கொண்டு வராமல் அங்கேயே அதை ஆரம்பிக்கிறாங்க. அதற்கான அந்த கட்டமைப்பு, இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸு, அப்புறம் அவங்களுக்கான சின்ன இடங்கள், மோட்டிவேட்டர்ஸு, அப்புறம் இன்வெஸ்டர்ஸும், இப்போ பேங்க்ஸும் ரூரல் பேங்க்ஸ்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. கரெக்டு தான். நீங்கள் ஆனால் இந்த 10 ஆண்டுகளை சார் நான் என்ன கேட்குறேன்னா, 10 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது இப்போ 2015 வச்சுங்களேன், இப்போ 25, இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கும் இப்போவுமே எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இருக்குது?
அன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் அதிகமாக தொழில் முனைவோர்கள் இருக்க மாட்டாங்க. நம்ம நாடே பார்த்தீங்கன்னா 55% விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. அந்த நிலங்களே பார்த்தீங்கன்னா 55% அப்படி இருக்குது. கிட்டத்தட்ட 60% மக்கள் வந்து விவசாயத்தை நம்பி தான் இருந்தாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். விவசாயத்தை விடுன்னு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி 2014 வந்தது சொல்லலை. ஆனால் விவசாயத்தில் இருக்கிற வருமானத்தை விட தொழிற்சாலை மையம் ஆக்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சி, வருமானம், வேலைவாய்ப்பு எல்லாமே அதிகரிக்கிறதுனால அதை கொஞ்சம் இந்த தொழில் முனைவோர்களுக்கு ஒரு சார்ந்த அரசாக இருக்கணும்னு விரும்பினாங்க. அண்ட் முக்கியம் அது விவசாயம் சார்ந்த தொழிலாகவும் கூட, விவசாயம் சார்ந்த தொழிலாக எந்த தொழிலாக வேணால் இருக்கலாம். இந்த முத்ரா திட்டத்தில் நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறவங்களா இருக்கலாம், ட்ரேடிங் பண்ணுற வணிகம் பண்ணுறவங்களா இருக்கலாம், விவசாயத்துக்கு சார்ந்த பொருள்கள் தயார் செய்கிறதா இருக்கலாம், அதாவது புதிய தொழில் முனைவோர்கள் இருக்கலாம், ஏற்கனவே தொழில் செய்கிறவர்கள் இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் அவங்களுடைய தொழில் நன்றாக நடப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு திட்டம். அண்டு இந்த 10 ஆண்டுகளில் என்ன முன்னேற்றம்னு சொன்னீங்கன்னா, இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு வங்கியை அணுகி உங்களுக்கு தொழில் செய்வதற்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு போனீங்கன்னா அது வந்து ஒரு கடினமான ஒரு விஷயம். அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய சிபில் ஸ்கோர்னு சொல்லுவாங்க, அந்த கொலாட்ரல் யாராவது சாட்சி கையெழுத்து போடணும்னு சொல்லுவாங்க, நம்ம அதுக்கு ஒரு கொலாட்ரல் கொடுக்கணும், நம்ம வீடோ மனையோ இல்லை நிலமோ ஏதாவது கொலாட்ரலாக கொடுக்கணும். இந்த திட்டத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு ஆதார் கார்டு இருக்கணும், நீங்கள் என்ன தொழில் பண்ண போகிறீங்க அப்படின்னு மனசில் ஒரு குறிப்பாக நினச்சிருக்கணும். அண்டு எந்த கேட்டகரியில் நீங்கள் வரணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வங்கிகள் உதவி பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் இப்போ பாருங்கள், எம்எஸ்எம்இக்கு இதே விஷயந்தான். அந்த தொழில் முனைவோர்களுக்கோ இல்லை தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கோ அவ்வளோ வங்கியில் அவ்வளோ உதவி பெறுறது வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. ஆமாம், அதெல்லாம் மாறி இந்த 10 வருஷத்தில். அண்ட் குறிப்பாக நம்ம பாரத பிரதமர் 2014 பதவி ஏற்கும்போது என்ன மனசில் வச்சுருந்தார் அண்ட் மக்களுக்கு என்ன சொன்னார்னா, எல்லாரும் சமமாக வளர வேண்டும். சப்கா சாத் சப்கா விகாஸ், சப்கா பிரயாஸ், சப்கா பிரயாஸ். அது வந்து அண்ட் சப்கா விஸ்வாஸ், எல்லாரும் மேலே நம்பிக்கை வைக்கணும், எல்லாரும் வளரணும், எல்லாரும் அந்த வளர்ச்சியில் அனுபவிக்கணும் அப்படின்றது குறிக்கோள். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி நகரங்கள் அதிகமாக வளரும், கிராமங்கள் வளராது. ஒரு சைடு வளர்ச்சி ஒரு சைடு ஒரு மாதிரி இருந்தது. ஸோ அதெல்லாம் மாறி நாடு வந்து மொத்தமாக முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு கட்டமைப்பு இந்த 10 ஆண்டில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி சார். அதாவது ஒரு 10 ஆண்டுகளையும் வளர்ச்சி இருந்துட்டு தான், ஆனால் அது நகரமயமாக்கத்தில் நகரங்களில் தான் அந்த வளர்ச்சி தென்பட்டது. ஆனால் கிராமங்களில் வந்து ஒரு பேங்க்குக்கு போகிறதே ஒரு பெரிய விஷயம். பேங்க்குள்ளே போகிறதுக்கே பயப்படுவாங்க. சரி, அப்படியே போனாலும் நம்மளாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுமா, இல்லை நம்மளுக்கெல்லாம் கடன் தருவாங்களான்னா அதுக்கு பல தடைகள் இருந்தது. இதை கொண்டு வா, அது கொண்டு வானாங்க. அதுக்கு அவங்ககிட்ட இல்லை. இப்போ அது இல்லாதோடு தான் நம்ம பேங்க்கு போய் கடங்க. ஆனால் இன்றைக்கு வந்து குறைந்தபட்சம் கடனும் இருக்குது, 50,000 கடனும் இருக்குது, இல்லை 20 லட்சம் வரைக்கும் கடன் இருக்குது. இதில் இப்போ இந்த திட்டத்தின் மூலம் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்கல்ல சார், வாங்கிட்டு திருப்பி வாங்குறவங்களும் இருக்காங்க. அதை எக்ஸ்பேன்ஷனுக்கு வாங்கலாம், இல்லை ஒரு கடன் வாங்கி ஒரு 5 லட்சம் வாங்கி அதை திருப்பி கட்டி இருந்தால் திரும்பவும் வாங்க. இப்போ இதில் வந்து இடைத்தரகர்கள் இல்லை, இடைத்தரகர்கள் கிடையாது, நேரடியாக கொலாட்ரல் கிடையாது, சாட்சி கையெழுத்து கிடையாது. நேரடியாக 1-to-1 ஆன்லைனில் போயிட்டு அந்த mudra.org இருக்குது, அந்த வலைதளத்தில் போயிட்டு அங்கே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்ன கேட்டகரியில் வரீங்க, என்ன கேட்டகரி கடன் வேணும், என்ன தொழில் பண்ண போகிறீங்க, எத்தனை வருஷத்தில் திருப்பி கட்டுவீங்க, இதை சொல்லிவிட்டு நீங்கள் கடன் உதவி பெறலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சார் எவ்வளோ பேர் பயன்பெற்றிருக்காங்க? தமிழ்நாட்டில் நம்ம ஏற்கனவே பேசினோம். அதாவது ஒரு 3 மாதம் முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகப்படியான பேர் இருந்தது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து 5.8 கோடி மக்கள் வந்து இந்த முத்ரா திட்டத்தில் உதவி பெற்றிருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 3-4 மாதமாக பீகாரில் அது கொஞ்சம் நம்மளை தாண்டி 5.9
டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. கோடி பேருக்கு முத்ரா கடன் வழங்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இன்னும் கூட பணம் அந்த மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு 3.3 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் பீகாருக்கு நம்மளை விட அதிகமான பேர் லோன் கிடைச்சிருந்தாலும், கடன் உதவி கிடைச்சிருந்தாலும் அவங்களது வந்து 2.8 லட்சம் கோடி தான். நம்ம அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு தான் அதிகம். 3.3 lakh crores 3 lakh crores கடமா லட்சம் கோடி. நம்ம அவங்கள விட ஒரு 10 லட்சம் பேர் கம்மியாக தான் கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆனாலும் அந்த மதிப்புன்னு பார்க்கும்பொழுது நம்ம தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்குது. அது தொடர்ச்சியாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அண்ட் இதில் வந்து தமிழ்நாட்டிலையும் சரி, நம்ம தேசிய அளவிலும் பார்த்தீங்கன்னா 68% பேர் இதில் உதவி பெற்றவர்கள் பெண்கள். அது நம்ம முக்கியமாக பார்க்கணும். முன்ன காலத்தில் நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, 10 வருஷத்துக்கும் முன்னாடியும் இப்போவும் என்ன முன்னேற்றம்னு. அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொழில் முனைவதற்கே பெண்கள் வந்து அச்சப்படுவாங்க, தயக்கம் இருந்தது, அச்சம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ரெகுலேஷன் அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. பேங்க்கில் போகணும், அங்கே வேண்டணும், அங்கே கெஞ்சணும், அங்கே நிறைய 10 வாட்டி போகணும். இது மாதிரிலாம் இன்னல்கள் இருந்தபோது பெண்களுக்கு அது ஒரு சரிவர அந்த பழக்கத்துக்கு அவங்க வர முடியலை. இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 68% பேர் பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அது கண்டிப்பாக முன்னேற்றம் தான். அது ஜன்தன் யோஜனாவும் அது காரணமாக இருக்கலாமா? ஜன்தன் யோஜனா, அதாவது நான் எப்போவுமே எங்கே பேசும்பொழுதும் சொல்லுவேன், நம்ம திரு மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் எப்படி பண்ணுவாங்கன்னா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு. அதாவது ஜன்தன் கொண்டு வந்ததே என்னன்னா, எல்லாரையும் அந்த இன்க்ளூசிவிட்டி கொண்டு வரணும், எல்லாரையும் ஒன்றா சேர்ந்து எல்லாரும் பயனடையணும்னா எல்லாருக்கும் வங்கி கணக்கு இருக்கணும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே வவுச்சரில் போயிட்டு இருந்தது. இப்போ இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் பார்த்திங்கன்னா கூட 170 ரூபாய் இருக்கும். அவன் 100 ரூபா கொடுத்துட்டு 170 ரூபாய்க்கு கையெழுத்து வாங்கிட்டு 70 ரூபா கொடுக்க கையெழுத்து கூட கை நாட்டாக இருக்கும். கை நாட்டு தான் வச்சுருந்தாங்க. கையெழுத்து போடக்கூடியவனை கூட கை நாட்டு தான் வைக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமை எல்லாம் மாறி அந்த ஜன்தன் அக்கௌண்ட் வந்தது ஒரு பெரிய விஷயம். இப்போ இடைத்தரகர் இல்லை அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த முத்ரா திட்டத்திலேயே நம்ம கடன் உதவி பெற்றோம்னா அது நேராக நம்ம வங்கி கணக்குக்கு போயிடும். இது வந்து வேறு எங்கேயுமே போகாது. இல்லை, நான் ஏன் அந்த கேள்வி கேட்டிங்கன்னா, அந்த ஜன்தன் உள்ளே வந்த பிறகு அந்த வங்கிக்கு உள்ளே போகிற ஒரு தயக்கம் இருந்தது இல்லை, அது முதல் களையப்பட்டாச்சு. அண்டு அதுலேயும் தமிழ்நாடு வந்து முதலிடம். அதாவது கிட்டத்தட்ட 100% பேர் தமிழ்நாட்டில் வங்கி கணக்கு இப்போ வச்சுருக்காங்க இந்த ஜன்தன் வந்ததுனால. அண்ட் அந்த ஜன்தன் அக்கௌண்ட்டு, அந்த வங்கி கணக்கு எல்லாரும் ஆரம்பித்ததுனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவேல போனீங்கன்னா கூட லெஃப்ட்டு ரைட்டில் இளநீர் விற்பாங்க, கரும்பு ஜூஸ் விற்பாங்க, அவங்க கூட அந்த கியூஆர் கோடு வச்சுருக்காங்க. என்ன ஒரு நம்பிக்கைன்னா எல்லார்கிட்ட வங்கி கணக்கு இருக்குது அப்படின்னு. அங்கே அந்த கிராமத்துலேயும் அந்த கரும்பு ஜூஸ் விற்கிறவங்கிட்டையும் வங்கி கணக்கு இருக்குது, வரவன் வாங்குறவன் எல்லார்கிட்டையும் வங்கி கணக்கு இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில். ரெண்டாவது வந்து அந்த கியூஆர் கோடுன்றது ஒரு சாதாரணமாக நம்மளுக்கு அது பரவலாக இருக்கிறதுனால அது சாதாரணமாக தெரியுது. ஆனால் வளர்ந்த மேற்கத்திய நாடுகள், இப்போ அமெரிக்கா, கனடா போன்ற நாடுகளில் கூட இது இல்லாமல் இருந்தது. இப்போ பேடிஎம் அப்படிலாம் அது அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. இது என்ன ரோட்டில் ஒரு பூ விற்கிறவங்க, டீ கடை வைக்கிறவங்க, ஒரு சாதாரணமாக இளநீர் வைக்கிறவங்க கிட்ட கூட இது இருக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நம்ம ரொம்ப வெல் டெவலப்டு அவங்களாம் டெக்னாலஜிக்கலு, ஆனால் அங்கே இல்லை. அண்ட் நம்மளுடைய யூபிஐ வந்து ஒரு 21 நாடுகளில் நம்மளுடைய சிஸ்டம் பிரபலத்தில் அவங்க இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, இதை வாங்கியிருக்காங்க. இந்த டெக்னாலஜியில் தான் பண பரிமாற்றமே நடக்குது. ஸோ அந்த அளவுக்கு நாடு வந்து வளர்ந்துருக்கு. இது வந்து ஒரு பெரிய வளர்ச்சி. அதாவது இந்த 68% பெண்கள் வந்து வளர்ச்சின்றது வந்து ஒரு 68% பெண்கள் மாத்திரம் இல்லை, இது பெண்களை சார்ந்து இருக்கின்ற குடும்பங்கள் அந்த தொழில் செய்யும் பொழுது ஒரு டிஃபன் கடை வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அதில் அட்லீஸ்ட் ஒரு அசிஸ்டண்ட் வேணும். ஸோ அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குது. ரெண்டாவது ஒரு பெரிய ஒரு டெய்லரிங் யூனிட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அங்கே ஒரு 10 பெண்களுக்கு வேலை கிடைக்குது, 10 ஆண்களுக்கு வேலை வச்சுங்க. அப்போ இது ஒரு 68 பெண்களை மாத்திரம் இல்லை, 68% பெண்களை மாத்திரம் இல்லை, அவர்களை சார்ந்து இருக்கின்ற குடும்பங்களும் பொருளாதார நிலையில் முன்னேறி இருக்காங்கன்றது தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 8 கோடி மக்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறோம்.
ஆனால் 5 கோடிக்கு மேலே இந்த முத்ரா திட்டத்திலே கடன் உதவி வாங்கியிருக்காங்க. அப்புறம் 75% பாப்புலேஷன் இந்த முத்ரா திட்டமே வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த திட்டம் போய் சேர்ந்துருக்கு, மக்களை போய் சேர்ந்துருக்கு. இல்லை, அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நீங்கள் சொல்கிறது ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, அன்றைக்கு வங்கி மேனேஜர்ஸ் மேலாளர்களை பார்க்கணுன்னுவாங்க, அப்புறம் சில விஷயங்கள் இருக்கும், அப்புறம் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் பெரிய கடினமாக இருக்கும். அதுக்கு ஒரு இடைத்தரகர் இருப்பாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருப்பாங்க, அட்வொகேட் இருப்பாங்க, அப்புறம் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு ஒன்று கேட்பாங்க. அதெல்லாம் எங்கே போய் தயாரிக்குன்னு. ஸோ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் தாண்டி உனக்கு இப்போ வந்து 3 விதமான வங்கி கடன் இருக்கு, முத்ரால இருக்கு. லோன் சிசு 50,000 வரைக்கும், அப் டு 50. ஆமாம். அப்புறம் கிஷோர் வந்து 50லேருந்து 5 லட்சம் வரைக்கும். தருண்னா 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரைக்கும். இப்போ சமீபமாக ஒரு 6 மாதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா தருண் ப்ளஸ், அதை ப்ளஸ் போட்டிருக்காங்க. ஏன் அதை அதிகப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா, நிறைய பேர் தொழில் முனைய வந்துட்டாங்க. அண்ட் அதை விட தாண்டி சாதாரணமாக வங்கியில் வந்து வாராக்கடன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த திட்டத்தில் கேவலம் 2.1% தான் வாராக்கடன் டிஃபால்டர்ஸ். அப்போ 97.8% வந்து கட்டிடுறாங்க. அதாவது அது கூட தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வந்து ஒரு 3% இருக்காங்க. ஆனால் அந்த ப்ரைவேட் வங்கியில் பார்த்தீங்கன்னா 0.9% பேர் தான் டிஃபால்ட். ப்ரைவேட் மூலமாக முத்ரா இருக்கு. எல்லா வங்கிகளும் முத்ரா இருக்கு. அண்ட் முத்ராவில் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வங்கி 20 பிரான்ச் ஒரு மாவட்டத்தில் இருக்குன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு வங்கி கடனாவது முத்ராவில் கொடுத்துருக்கணும். ஒரு பிரான்ச்சும், எந்த பேங்காக இருந்தாலும் அதை கொடுத்து தான் ஆகும். இப்போ சென்னையில் வந்து ஒரு 20 கிளைகள் இருக்குன்னா 20 ஒரு கிளை மினிமம் 1 கொடுத்துருக்கணும். ஒரு கிளை கண்டிப்பாக முத்ராவை ஃபாலோ பண்ணணும். 20 ஃபாலோ பண்ணணும். ஆனால் மினிமம் 1ஆவது ஒரு கிளையிலையும் கொடுத்துருக்கணும். அதிகம் என்ன வேணா கொடுக்கலாம், அதுதான் கண்டிஷன். அப்போ அந்த தனியார் வங்கியில் கணக்கு வச்சிருக்கிறவங்களுக்கும் முத்ரா, அதுக்கும் முத்ரா தான் சொன்னேன் இல்லையா? அதில் வந்து நியூஸ் என்ன நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க தெரியுங்களா, இது அரசுனுடைய திட்டம் இல்லை, இது வந்து தேசியமயமாட்ட வங்கியில் தான் கிடைக்கும்ன்ற ஒரு. அப்படி கிடையாது, தனியார் வங்கியில் இருக்கு. ஆமாம், தனியார் வங்கியில் இருக்கு நிறைய விஷயம். ஆனால் வட்டி விகிதம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே. வட்டி விகிதம் ரொம்ப கம்மி, அதில் மானியம் இருக்கு. அண்ட் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு கட்டலாம். 2 வருஷத்துல திருப்பி கட்டலாம், 10 வருஷத்துல, 1 வருஷத்துல கட்டலாம், 1 வருஷத்துல கட்டலாம், திருப்பி கட்டலாம். ஆமாம், அப்போ அடுத்த லோன் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்போ அடுத்த அந்த ட்ராக் ரெக்கார்டு பார்க்கும்பொழுது எதுவாக இருக்கோ அதுக்கு ஏற்றபடி. இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து 3 விஷயம் பொதுமக்களாக நான் புரிஞ்சுக்கிறேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொருளாதார தன்னம்பிக்கை, அதாவது ஒரு செல்ஃப் ரிலையன்ட், அதாவது தன்னிறைவு, நாமளே நம்மளால் செய்ய முடியுன்ற ஒரு நம்பிக்கை. 2வது பெண்களுடைய எம்பவர்மெண்ட், தன்னம்பிக்கை, அவங்க வெளிப்படையாக வந்து. 3வது தனி மனிதனுடைய வளர்ச்சின்றதை விட சமூக பொருளாதார வளர்ச்சி. இந்த வாராக்கடன் சொன்னீங்க பாருங்க, அங்கே அதுக்கான போது பக்கத்தில் வாங்கி அவங்க டெவலப் ஆகிட்டாங்க, ஏன் நம்மளும் வாங்கக்கூடாதுன்ற ஒரு. அப்போது வேலை இல்லைனாலும் நம்ம ரெகுலராக ஆஃபீஸ் போயிட்டு வரல, இந்த வேலைக்குன்னு குறை சொல்ல தேவையில்ல, நாமே நமக்கான கண்டிப்பாக வேலையை தேடிக்கலாம், வேலை கொடுக்கலாம். கண்டிப்பாக. அப்போ இங்கே தொழில் முனைபவர் மட்டும் இல்லை, தொழில் கொடுப்புறவும் இந்த முத்ரா, ஆமாம், ஒரு பெரிய முத்திரையை பதிச்சிருக்கு. இதனால வந்து நம்ம இந்தியா முழுக்க 5 கோடி பேருக்கு புதுசாக வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 5 கோடி பேருக்கு. அதாவது இந்த தொழில் தொடங்குறவங்க மூலியமாக. இப்போது இந்த தொழில் தொடங்குறாங்கன்னா, இப்போ நீங்கள் பெரிய தொழிற்சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா, தொழில் பண்ணுறவங்கக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி பேருக்கு தான் வேலை கொடுத்துருந்தாங்க. ஆமாம். இதனால் இந்த சிறு தொழில் பண்ணுறவங்கெல்லாம் வந்து 6 கோடி பேர் வியாபாரம் பண்ணால் குறைந்தது 10 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற ஒரு நிலைமை இருந்தது. அதனால தான் இந்த சிறு குறு தொழிலை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு முக்கியமாக காரணத்தை எடுத்து இந்த முத்ரா திட்டத்தில். இல்லை, இதில் நீங்கள் சொல்கிறது இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, இந்த சிறு தொழில்களில் அவங்க பகுதியை விட்டு வெளியே போக தேவையில்லை. வீட்டு பக்கத்திலே ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ளே அவங்க வேலைக்கு போயிட்டு வரலாம். ஒரு கிராமத்துக்கு ஒரு பொருள் எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு திட்டமும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்றோட ஒன்று கலந்து எல்லாருக்கும் எல்லா நன்மையும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இந்த
சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அண்டு இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணுன்னா, இந்த மொத்தமாக இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா 52 கோடி மக்களுக்கு இந்த முத்ரா திட்டத்தில் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட 35% 35% பாப்புலேஷன் மேலேயே. இந்த 140 கோடியில் 52 கோடி பேருக்கு இந்த முத்ரா திட்டத்தில் வங்கி கடன் கிடச்சிருக்கு. அண்டு மொத்தமாக 32 லட்சம் கோடி கடனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தமிழ்நாட்டுக்கு அது 3 லட்சம் கோடி. ஸோ அது மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து 30 லட்சம் கோடி கடனாக இந்தியா முழுவதும் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து 68% பேர் பெண்கள்னு பார்த்தோம். எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள் வந்து 50% பேருக்கு கிடைச்சிருக்கு. அதில் மொத்தமாக அதில் இந்த பெண்களும் இருப்பார்கள், ஆண்களும் இருப்பாங்க அந்தந்த இதில் கேட்டகரியில். அண்டு சிறுபான்மையினர்னு பார்த்தீங்கன்னா 13% பேருக்கு கிடைச்சிருக்கு, 14% பேருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களுக்கும் இந்த சமுதாயத்தில் எல்லாருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாருக்கும் இந்த திட்டம் வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இதுக்கான புள்ளி விவரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்கிறத விட இது எப்படி எதை நோக்கி செல்கிறது, ஏன்னா இன்றைக்கி 68% போது இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 ஆண்டுகள் 4 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா இது ஒரு 80% பெண்கள் கண்டிப்பாக வருவார்கள். கண்டிப்பாக அடுத்த கட்டத்திற்கு போயிடுவாங்க இவங்களாம் அடுத்த கட்டத்துக்கு. அதனால தானே அந்த அடுத்த கட்டமே அந்த தருண் ப்ளஸ் வந்திருக்கிறது காரணமே அதுதான். ரொம்ப வளர்ச்சி தான். அதாவது இந்த நிகழ்ச்சி மூலம் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க, இன்னும் விடுபட்டவர்கள் இன்னும் தயக்கமாக இருக்குது, எனக்கு தனியார் வங்கின்றது எனக்கு செய்தி, தனியார் வங்கிக்கெல்லாம் போனால் கிடைக்குமான்னா கண்டிப்பாக போய் நீங்கள் உரிமையாக கேட்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. இன்னும் போகிற வர காலத்தில் வந்து இதுவே இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய முதுகெலும்பாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த முத்ரா ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். இந்த திட்டத்தை குறித்து இதை பார்த்துட்ருக்கிற நேயர்கள் வந்து அல்லது தொழில் முனைபவர்கள் முனைய விரும்புவர்கள் வந்து இதை பயன்படுத்திக்குவாங்க நினைக்கிறேன். ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிள். வங்கியில் போய் அதையும் சொல்லியிருக்கோம், நேரடியாக வங்கியில் போயிட்டு ஆன்லைனில் எப்படி முத்ரா.org. வணக்கம்.